இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரின்ஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்குக்கு இந்த சாரீலே வந்து லேஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அது வைக்க முடியல அப்படின்னா வேறு ஒன்று வைக்க சொல்லி வேறு ஒரு லேஸும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன டிசைனுக்கு சாரியில் வந்த லேஸ் வந்து பத்தலை, கம்மியாக இருக்குது கொஞ்சம். அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருந்தாங்கல்ல, அதை தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ள நெக் லைனுக்கு மட்டும் லேஸ் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த கீழே அந்த வி மாதிரி வர ஷேப்புக்கு வந்து எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு, இதில் நிறைய அந்த பீடு வச்சு ஒட்டி வச்சுருக்காங்களா, அந்த பீடை வந்து அந்த இடத்துல பிச்சு எடுத்துடலாம். அதை எடுத்தால் தான் நம்ம வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மடித்து ஃப்ளீட் மாதிரி வைக்காமல் ஒரு மடக்கி தையல் போட்டு திரும்ப அதை மடக்கி எடுத்தோன்னா அந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக வந்துடும். கொஞ்சம் அந்த எட்ஜை விட கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது அளவுக்கு தைச்சிடலாம். அந்த பீட் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ கீழே உள்ள லைனுக்கு நம்ம நெக்குக்கு வச்சாச்சு. இப்போ ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் வளைச்சி ஒரு லைன் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சுற்றளவு எடுத்துக்கணும். சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த சுற்றளவுலேருந்து நம்ம தையல் 3 தையல் போடுவோம்ல, அதுக்குள்ளவே வர்ற மாதிரி தைச்சிக்கணும் லேஸை. தையலுக்கு வெளியில் வர மாதிரி வைக்கக்கூடாது. அது வந்து ப்ளவுஸ் போடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், குத்தும் அது. அதனால் நம்ம அந்த தையல் 3 தையல் போடுவோம்ல, அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரியேவும் அந்த லேஸை கட் பண்ணி தைச்சிக்கணும். பாருங்கள், நம்ம உடம்பு சுற்றளவை விட ரொம்ப வெளியில் வைக்காம அந்த 3 தையலுக்குள்ளவே வர மாதிரி லேஸ் வச்சு தைக்கணும். இந்த வளைவு அழகாக வளைச்சி ஷோல்டருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு ஒரு அழகான டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஓரத்தில் பீட்லாம் இருக்குல்ல, அது அந்த லேஸ் வந்து அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த டிசைனுக்கெலாம் வந்து கம் போட்டு ஒட்டிடலாம். இந்த கம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒட்டினோன்னா நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி எல்லா வளைவுலையும் வச்சு